அளவுக்கு அதிகமாய் தேவைக்கு அதிகமாய் ஆசைப்படாதீர்கள். இந்த தெருவில் குரங்கை வச்சு வித்தை காட்டுவான் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஒரு பளபளன்னு ஒரு கவுன் போட்டுப்பான். அந்த கவுனை பார்த்தாலே தற்கொலை பண்ணிக்கலாம். ஒரு பளபளன்னு அசிங்கமாக அந்த குரங்குக்கு ஒரு கவுனை போட்டு ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு வேலை தாண்டா அப்படி பண்ணு, அது எல்லாம் பண்ணும். வர்றவங்களுக்கெல்லாம் குட் மார்னிங் போடணும். அத்தனை பேருக்கும் குட் மார்னிங் போடும். இந்த குரங்கு எப்படி மாட்டுச்சு? அது அழகாக மரத்துக்கு மரம் தாவிட்டு சந்தோஷமாக இருந்தது. எப்படி பிடிப்பாங்க தெரியுங்களா குரங்குக்கு வேர்க்கடலைன்னா ரொம்ப பிடிக்கும். இத்தினோண்டு வாய் உடைய மண் பானை இருக்கு, இத்தினோண்டு வாய், அது உள்ள வேர்க்கடலையை போட்டு குரங்கு நடமாடுற இடத்துல கீழே போட்டுருவாங்க. ஒரு 4-5 பானையை போட்டுருவாங்க. இது அங்கேருந்து வந்து பார்த்து கையை உள்ளே விட்டு அந்த வேர்க்கடலையை எடுக்கணும்னு இந்த கையை அப்படி குவிச்சு அப்படி உள்ளே விடும். இப்போ உள்ளே விட்டு எவ்வளோ எடுக்க முடியும்? ஒரு கடலை எடுத்தால் 2 கடலை எடுத்தால் கை வெளியே வந்துடும். அது பேராசையில் அவ்வளவு கடலையும் அள்ளணும்னு இந்த கையை இப்படி பண்ணிடும், இறுக்கிடும். இப்போ என்ன தெரியுங்களாச்சு? கை வெளியே வராது. இப்போ கை இப்படியே இருந்தால் உள்ளே போன மாதிரி அப்படியே வெளியே வந்துடும். ஒரு கடலையோட வெளியே எடுத்துடலாம். அது அத்தனை கடலையும் அள்ளிக்கணுங்கிற ஆசையில் அப்படியே இறுக்கி பிடிச்சிக்குது பாருங்க. இந்த மண்பானைக்குள்ள கை மாட்டிக்குது, வெளியே வர முடியாது. அப்ப நீட்டா பிடிக்கிறவன் வருவான், ஓட முடியாது, மரம் ஏற முடியாது. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு அவனுக்கு சலாம் போட்டுட்டு அது பாட்டு சுத்திக்கிட்டே இருக்கும். அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டதால் குரங்கு கூட தன் மானத்தை இழந்து பல பேரிடத்தில் கைகட்டி வேலை செய்ய வேண்டிய துக்கத்துக்கு உள்ளாகிறது. நம்ம உறவு நட்பு எல்லாம் காலமா போகணும் அப்படின்னா ஒரு அளவா நம்ம ஆசைப்பட்டோம்னு வச்சுங்க, யாரும் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டாங்க. KPG ரத்தினங்கள்.